பண மோசடி வழக்குல நீதிமன்றத்துல ஆஜரான யூடியூபர் சவுக் சங்கர் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. கரூர்ல பிரியாணி கடை நடத்தி வந்த கிருஷ்ணன் என்பவர்கிட்ட ஆன்லைன் வர்த்தகத்துல முதலீடு செய்வதற்காக பெறப்பட்ட ரூபாய் 7 லட்சம் பண மோசடி செய்யப்பட்டதா கூறப்படும் வழக்குல சவுக் சங்கர் இரண்டாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு விசாரணை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில வழக்குல தொடர்புடைய விக்னேஷ் மற்றும் சவுக்கு சங்கர் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்தாங்க. தொடர்ந்து கரூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்துல சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவர் பேசும்போது முதலமைச்சர் விஜய்க்கு 2 கோரிக்கைகளை விடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசிய அவரு, தாவேக அரசு பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாசம் நிறைவடைஞ்சிருக்கு. விஜய் அவர்களை இந்த மண் தான் கோட்டையில் அமர்த்திருக்கு. அதை மறுக்க முடியாது. பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க. அப்போ இருந்த திமுக அரசு போதுமான பாதுகாப்பு வழங்காத காரணத்தால விஜயால சம்பவம் நடந்த இடத்த நேரில் பார்வையிட முடியாத சூழலும், அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லக்கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்ததால அவர்களை மகாபலிபுரத்தில் வர சொல்லி ஆறுதல் சொன்னாரு. இப்போ முதலமைச்சரா பதவியேற்றிருக்க விஜய் உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. பதவியேற்றதும் கரூருக்கு சென்று உயிரிழந்த மக்களுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. ஆனா இப்பயாவது முதலமைச்சர் விஜய் சம்பவம் நடந்த பகுதிக்கு சென்று உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாகவும் விடுக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.